தீஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ. ஸோ இந்த எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் நார்மலாக யூஸ் பண்ண தெரியணும். நீங்கள் தினமும் நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டாக உங்களோட நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நல்ல அமௌண்ட் எய்ம் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ, நம்ம கிரேசி சகா வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட் தான். ஸோ ஃப்ரீ ஃபயர் அப்டேட்டு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. அப்புறம் அது அப்டேட் வந்திருக்கு. நான் சொல்கிறேன் அது என்ன இதுன்ட்டு. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோ நேற்று சொல்லியிருப்பேன். அந்த வின் பண்ண பிளேயர் பேர் வந்து பிரவீன்குமார். அவர் தான் அந்த டாப்அப்பில் நான் ஃபுல்லாக டாப்அப் பண்ணி விட்டேன், கிவ்லாம் பண்ணி விட்டேன். ஸோ அவர் தான் 3 or 4 டைம் கண்டினியூஸாக வின் பண்ணிகிட்ருந்தார். ஸோ அவரும் ஹாப்பி ஆகிட்டார். அது வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கார். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லிருப்பேன், என்னன்னு தெரியுங்களா? முடிஞ்சால் சொல்லுங்கள். எதை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொல்லியிருப்பேன் கிவ்வே வந்து ₹100 இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. என்ன ட்விஸ்ட்டு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம், ஒரு மேட்ச் வின் பண்ணால் ₹100 கொடுப்போம். பட் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போது 3 மேட்ச்சு கண்டினியூஸாக வைப்பேன். அந்த 3 மேட்ச்சில் யார் 2 மேட்ச்சு வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 300 கிவ்வே நான் கிஃப்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அவங்களுக்கு 300 கிவ்வே நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 மேட்ச்சில் 2 மேட்ச்சு ஜெயித்தா அது கண்டிப்பாக கிவ்வே நான் உடனே பண்ணுவேன். இந்த ஆஃபர் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஒரு 10 days அபோவ் அதுக்குள்ளே தான் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க நினைக்கிறவங்க மட்டும் வந்து ப்ளே பண்ணுங்கள். சும்மா டைம் பாஸ் ப்ளே பண்ணுறவங்க வந்து ப்ளே பண்ணிட்டுருக்காதீங்க. அதே போல் நிறைய பேர் பக்கு யூஸ் பண்ணி வின் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒழுங்காக உங்களுடைய ஸ்கில் வச்சு உங்களுக்கு என்ன வருமோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஸோ நிறைய ஃபேக் ஐடி நிறைய வருது, நிறைய ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய வராங்க. அதுபோல் பீப்புளெலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, அவங்களெல்லாம் பார்த்துக்கலாம். நான் ரிப்போர்ட் பண்ணி விட்டுட்டேன். அது பாட் ஐடியா தான் இருக்கும். எனவே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்ல ஸ்கில்லு ஏறுறது மட்டும் தயவுசெய்து உள்ளே வாங்க. இல்லாதவங்களும் வாங்க, பட் என்ன ட்ரை பண்ணுங்கள். அதுக்குன்னு 4 பேருமே மொக்கையாக வந்து ப்ளே பண்ணால் ரொம்ப பேட் ஆகிடும்ல. அதனால தான் சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 300 கிவ்வே வந்து இன்றைக்கி இல்லை, நாளையிலேருந்து கண்டினியூஸாக நான் வந்து வைப்பேன். நாளையிலேருந்து யாரெல்லாம் வின் பண்ணிங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக நான் வந்து கிவ் பண்ணுவேன். அது எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ ஃப்ரீ ஃபயரில் என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, எதுவும் பெருசாக அப்டேட் இல்லை. ஒரு சின்ன அப்டேட் இருந்தது. அது டைமண்ட்டு ஏதோ போல் இதுவாக வந்துருக்குது. அது என்னன்ட்டு எனக்கு தெரில. நான் டைமண்ட் பார்த்த வரைக்கும் இது போல் ப்ளூ கலர் டைமண்ட் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போது கத்திரிப்பூ கலர் இந்த டைமண்ட் எனக்கு ஒன்றும் புரியல. பிங்க் டைமண்ட் மிஸ்ஸிங் சொல்லிட்டு இருக்குது. அது என்ன இது மீனிங் சொல்லிட்டு சரியாக எனக்கு புரியல. நார்மல் டைமண்ட் இவனுக்கு கொடுக்குறதே ரொம்ப பெரிய விஷயம். இதில் வேறு பிங்க் டைமண்ட் வேறு கொடுக்குறானுங்களா? இருக்கிற ஈவெண்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக, கொஞ்சம் டைமண்ட்டு கொஞ்சம் நிறைய செலவு பண்ணாமல் விட்டாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, பார்க்கலாம். நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகே, பை.